பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இயேசுவின் ஊழியம் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார். எனக்கு பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் எதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்குள்ள வர வேண்டும். இன்றைக்கு பலர் சுகம் மட்டும் கிடைச்சா போதும், ஆண்டுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், பைபிள் வேணாம், ஜெபம் வேணாம், எனக்கு ஆலயம் போறதுக்கு டைம் இல்லை, ஆனா ஏசப்பா எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு எனக்கும் பரலோகம் நமக்கு கொடுக்கின்ற ஜீவ வார்த்தை, தெய்வீக சுகம், அது தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தெய்வீக சுகத்தை எப்படி பெற வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்குள் தங்கள் வாழ்க்கையை மையப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள் தங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள் தேவ திட்டத்துக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். தெய்வீக சுகத்தை இந்த நேரத்துல நீங்க ஆண்டுடைய பாதத்துல கேட்கறீங்களா? உங்களுக்கு தெய்வீக சுகம் தேவனின் பாதத்தில் இருக்கிறது. எனவே எப்பெல்லாம் தெய்வீக சுகத்தை விரும்புறீங்களோ வேதத்தை எடுங்க, வேத வசனத்தை வாய்விட்டு படிங்க, மனப்பாடமா சொல்லுங்க, அந்த வசனத்தை அப்படியே விசுவாசத்துல அறிக்கை செய்யுங்க. தெய்வீக சுகம் உங்களுக்கும் கிடைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டும் அல்ல, இன்றைக்கும் அதே இயேசு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெய்வீக சுகத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையில் மையத்துல ஆண்டவரே எங்களை ஒழுங்குபடுத்தி, உம்முடைய வார்த்தையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி, உம்முடைய வார்த்தையிலே எங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே எங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை ஆண்டவரே உங்ககிட்ட சரண்டர் செய்து, அப்பா எங்களுக்கு தெய்வீக சுகத்தை உங்க பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க அப்பா. இந்த நேரத்துல இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்கள். God bless you.